கிருஷ்ணகிரி மாவட்டம் பனங்காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் சித்ரா. இவர் தனது வீட்டின் முன்பு நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று கடித்துவிட்டு காலில் ஊர்ந்து சென்றுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சித்ரா கத்தி கூச்சலிட்டுள்ளார். அருகிலிருந்தவர்கள் அந்த பாம்பை பிடித்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துக்கொண்டு சித்ராவை போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். உயிருடன் இருந்த பாம்பை கண்ட அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தன்னை கடித்த பாம்பை பிளாஸ்டிக் கவரில் போட்டு சிகிச்சைக்காக கொண்டு வந்த பின்னால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொன்று தொட்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் தேதியில் கனி காணும் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சுவாமி முன்பு காய்கனிகளால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பல வகையான காய்கறிகளை வைத்து அதிகாலை அதன் முன்பு கண் விழித்து கனி காணும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முன்னாள் ராணுவ வீரரான கார்த்திக் என்பவர் ரஜினியின் தீவிர ரசிகர் ஆவார். திருமங்கலத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தொழில் நடத்தி வரும் கார்த்திக் ரஜினிக்காக 2 அறைகள் ஒதுக்கி அந்த அறை முழுவதும் ரஜினியுடைய படங்கள் ஒட்டி கோவில் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார். அந்த கோவிலில் 250 கிலோ எடையுள்ள கருங்கல்லினால் வடிவமைத்த ரஜினி சிலையும் நிறுவியுள்ளார். இந்நிலையில் தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி ரஜினி சிலைக்கு சிறப்பு பூஜை செய்து சர்க்கரை பொங்கலிட்டு வழிபட்டார். விரைவில் சொந்த நிலம் வாங்கி கோவில் கட்டி வழிபட உள்ளதாகவும் கார்த்திக் தெரிவித்தார். அமமுக பொதுச் செயலாளரும் தேனி தொகுதி அமமுக வேட்பாளருமான டிடிவி தினகரன் பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி பகுதிக்கு பிரச்சாரம் செய்ய சென்ற அவரது வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை செய்தனர். சோதனையில் ஏதும் பணமோ பரிசு பொருட்களோ இல்லாததால் வாகனத்தை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே அதிவேகமாக வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனம் மற்றும் அரசு பேருந்தின் மீது மோதி நிற்காமல் சென்ற நிலையில் அங்கிருந்த தேவர் சிலை பீடத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கு கூடிய நிலையில் காரிலிருந்து ஒரு இளைஞர் போதையில் தட்டு தடுமாறி இறங்கியுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.